அண்ணா எம்ஜிஆர்னு எடுத்துட்டு யாரும் தூக்கிட்டு வராதீங்க, எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். மக்கள் கொடுக்குற காசுல மக்களுக்கே நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இலவசம்னு சொல்றதோட பஸ்ல ஏறும்போது ஓசி நம்ம பொன்முடி தான் அடி லைட்டா போற போக்கில் அடிச்சு விட்டுருக்காப்ல. ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? டேக்லைன், அதாவது திமுக தீய சக்தினா தாவேகா தூய சக்தி அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் திருமாவளவன் பேசும்போது கூட யாரோ அடுக்குமொழியில் எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி திருமாவளவன் கலாய்ச்சுட்டு போயிருந்தாரு. அடுக்குமொழியில் பேசுறதுக்கு யாரோ கற்று தந்துருக்குறாங்க. தூய சக்தி தீய சக்தின்னு ஒன்றுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. பிளாஸ்ட்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டே இல்லைன்னு. ஆனால் எனக்கு பயம் இல்லை. முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்க சார். ஏன்னா சீன்லேயே இல்லை, உங்கள்கிட்ட எதுக்கு நான் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுருகன் அதிகமாக வீடியோலாம் போடுவார்ல, ஒருவேளை அவருக்கு இந்த லைன் கொடுக்குறாரோ என்னவோன்னு தெரியல. நாளைய தமிழகத்தை ஆளப்போவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்ல வந்தாரா இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வந்தாரான்னு தெரியல. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடந்த ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்கூட்டம் மாதிரியே இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு லெவலில் தாவேகா நடத்தியிருக்கு. இதில் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு சொன்னால் 30 நிமிஷம் பேசினேன் விஜய்க்கா அப்படின்னு கேட்டால் என்னையை கேட்டால் நான் விஜய்க்குன்னே சொல்ல மாட்டேன். இந்த மாநாட்டை ரொம்ப அழகாக அந்த ஒருங்கிணைப்பு, அந்த மக்கள் கூடுறது கலையிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே முன்னாள் அமைச்சர், முன்னாள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக தாவேகாவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அழகாகவே பண்ணியிருந்தார். அவருக்கு பல இடங்களிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவுக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு ஒரு அனுபவம் உள்ளவர்கள் வேணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு நடந்த இந்த மாநாடு எவ்வளோ அழகாக கட்டமைக்கப்பட்டு எப்படி அவங்க ரிட்டர்ன் போனாங்கன்றது பெரிய விஷயம். இதில் தாவேகா ஒரு பாடம் கற்றுருக்கோம், அல்லது விஜய் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுருப்பார். இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சிலேயே நான் கவனித்ததில் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஜய் பேசின வீடியோ தான். மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சுட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. ஸோ இதுதான் விஜய் பேசின பாயிண்ட். நிறைய விஷயத்த விஜய் பேசியிருக்கிற அந்த மாநாட்டில் கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த உரையில் அத்திக்காடு அவிநாசி திட்டம், அதே மாதிரியான பல திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசினார், பெண்கள் பாதுகாப்பு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். நீங்கள் இலவசம்னு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்ட பிறகு அது மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி மக்கள் கொடுக்குற காசில் மக்களுக்கே நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இலவசம்னு சொல்கிறதோட பஸ்ஸில் ஏறும்போது ஓசி நம்ம பொன்முடி தான் அடி லைட்டாக போகிற போக்கில் அடிச்சு விட்ருக்காப்புல. அமைச்சர் பொன்முடியெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுவார் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஓசின்னு சொல்கிறீங்க, அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது உள்ளபடியே பெண்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்பவே ரீச் ஆகிருக்குமோ இந்த கண்ணன்றது தான் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரு விஷயம். கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வழக்கம் போல் இந்த மஞ்சள் மண் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆரம்பிக்கும் போதே மஞ்சள் மண், ஈரோடு, பெரியார் மண் அப்படி இப்படிலாம் பேசுவார், நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆரம்பித்தார். பட் அப்படியே அந்த 30 நிமிஷம் போகிற போக்குன்றது இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில் அவர் பேசும்போது 9 நிமிஷமாக அதை தான் பேசினார்னு நினைக்கிறேன். அதில் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதே மாதிரி கடந்த காலங்களில் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப அழகாகவே இந்த முறை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அண்ணா எம்ஜிஆர்னு எடுத்துட்டு யாரும் தூக்கிட்டு வராதீங்க, எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். யாரும் அழுவாதீங்க அப்படிங்கலாம் பேசியிருந்தார். ஏன்னா தொடர்ச்சி இவங்க அண்ணா எம்ஜிஆர் இவங்களெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கிறதுனால அதை. ஏன்னா இன்னைக்கு கட் அவுட்டில் கூட செங்கோட்டையன் அவர்களோடு இருந்த கட் அவுட்டில் கூட அந்த பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட் அவுட்டில் கூட எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் அதே போல் அண்ணா அவர்களுடைய புகைப்படமும் இருந்துச்சு. அப்போ நீ வரக்கூடிய காலங்களில் நாளைக்கு ஒரு பேச்சுக்கு கலைஞருடைய புகைப்படத்தை ஏதோ ஒரு கட்டத்தில் பயன்படுத்தினா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அழுகுறதா அர்த்தங்கிறதா சொல்ல வராரா என்னன்றது தெரியல. அதே போல் திமுகவும் பிரச்சனையும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அது பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். அதே போல் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டுடைய சொத்து, அதை பெரியாரை பற்றி பல இடங்களில் அவர் சிலாகிச்சு பேசிட்டு இருந்தார். குறிப்பாக தீய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணார். திமுக தீய சக்தின்னு ஒரு 3 முறை சொன்னார். டேக்லைன், அதாவது திமுக தீய சக்தினா தாவேகா தூய சக்தி அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணியிருந்தார். இதை பற்றி நீங்கள் திருமாவளவன் பேசும்போது கூட யாரோ அடுக்குமொழியில் எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி திருமாவளவன் கலாய்ச்சுட்டு போயிருந்தார். பட் அந்த ஒட்டுமொத்த 30 நிமிஷ உரை அப்படிங்கிறது உள்ளபடியே பல விமர்சனங்களை திமுக மீது வாரி இறைத்திருக்கிறார். திமுகவையும் அதே போல் அங்கங்கே பாஜகவை தொட்டிருக்கார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யார் இப்போ சீனில் இருக்கிறாங்களோ
அவங்கள்ட்ட தான் நாங்கள் சண்டைக்கு போக முடியும், எலெக்ஷனில் யார் வந்து போட்டிடுறாங்களோ அவங்க தான் சண்டைக்கு போக முடியும், மற்றவங்களுக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லி மறைமுகமாக சீமானவர்களை தாக்குனாருன்னு சொல்லி நான் சொல்லலை, சமூக வலைதளத்தில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது சீமானை நோக்கி சொன்னதான்னு தெரியாது, ஏன்னா சீன்லேயே இல்லை, அவங்கள்ட்ட எதுக்கு நான் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துறைமுருகன் அதிகமாக வீடியோலாம் போடுவார்ல, ஒருவேளை அவருக்கு இந்த லைன் கொடுக்குறாரோ என்னவோன்னு தெரியல. நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார். குறிப்பாக அவர் திரும்ப திமுக மீதான விமர்சனங்களே கடுமையாக வந்து சொல்லிட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு இப்போ பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்கல. 115 120 நாள் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதே போல் அரசு ஊழியர்களுடைய போராட்டம் சார்ந்த விஷயங்கள், முக்கியமான பிரச்சனைகள், மத்திய அரசினால் இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணலை. வழக்கம் போல் விமர்சனங்களை வந்து சொல்வதும், அதே போல் தொடர்ச்சியாக தாவேக்கா தவற விடக்கூடிய, தாவேக்காவில் இருக்கக்கூடிய எல்லோருமே பேசக்கூடிய எல்லோருமே விஜய் உட்பட தவற விடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ந்த விஷயங்கள், போதைப் பொருள், அதே மாதிரி கஞ்சா விற்பனை, அதே மாதிரி மதுபான விற்பனை, இந்த மாதிரியான பெண்கள் பாதுகாப்பு பேசுறாரு. பட் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பல இடங்களில் தொட்டே பேச மாட்டாரு. டாஸ்மாக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே வைக்க மாட்டாருங்கிற விமர்சனமும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. அடுத்த அமர்வுல அடுத்த மேடையில் இதை கவர் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி தொடர்ச்சியாக பல பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களுமே வெளிப்படையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்களும் பதிவுகளாக போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் எல்லாத்தையுமே கவனிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால இதையும் அவர் கவனிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களோட அறிவுரையும் இங்கே நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே போல் இந்த கடந்த கால பேச்சுகளை கம்பேர் பண்ணும்பொழுது விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல முதிர்வு இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தை விஜய் வந்து ரொம்ப அழகாகவே நகர்ந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா வழக்கமாக திமுக சார்ந்த விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை, பிளாஸ்ட்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டே இல்லைன்னு. ஆனால் இருந்தவங்களுக்கு தானே தெரியும் அங்கே என்ன இப்படி இருந்துச்சு, என்ன விஷயம்லாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக லைவ் முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்கிற அடிப்படையில் உள்ளபடி நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பிரச்சனை அவர் தொடலை. சில விஷயங்களை தொட்டும் தொடாமலும் போயிருக்கிறார். வழக்கம் போல கொள்கை எதிரியை வந்து லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கிறாரு. அரசியல் எதிரியை மட்டும் போட்டு அடின்னு அடித்து வெளுத்துருக்கிறாரு. நாங்கள் மட்டும் சினிமா வசனம் பேசுகிறேன், நான் எது சொன்னாலும் எந்த டைலாக் பேசினாலும் சினிமா வசனம் மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, கம்மியாக பேசுகிறாரு, அரசியல் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்கன்ற மாதிரிலாம் கடந்துட்டு போயிருக்கிறார். அப்படி ஜஸ்ட் லைக் போங்க சார், போய் வேலையை பாருங்க சார்ங்கிற அளவுக்குலாம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. கூட வந்து ஆரம்பித்ததே வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் ஆரம்பித்தார். ரொம்ப அழகாக அவர் பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, நாளைய தமிழகத்தை ஆளப்போவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்ல வந்துட்டாரா இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வந்தாருன்னு தெரியல. ஒரு இடத்துல அவர் வந்து சின்னதாக ஒரு தடுமாற்றம் இருக்குது. உடனே டக்குன்னு புரட்சி தளபதின்னு மாற்றிட்டார். ஸோ அந்த இடமும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செம்மொழி மாநாடு தான் திமுகவையே முடிச்சு விட்டுச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார். ஏன்னா இதுக்கெல்லாம் எப்படியும் பதில் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி அருண்ராஜ் ஐஆர்எஸும் நல்லாவே பேசியிருந்தார். இந்த மாதிரி கூட்டத்தில் இருந்து தான் வந்து ரசிகர் கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்திலிருந்து வந்தவர் தான் செங்கோட்டையன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த கூட்டத்திலையும் பல செங்கோட்டையன்கள் உருவாவாங்க அப்படின்னு சொன்னதோட இது வந்து குடும்பத்துக்கான ஒரு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக பற்றி பேசாமல் இருந்தா எப்படின்னு சொல்லி அவர் சில விஷயம் சொன்னார். இப்போ இந்த மகாத்மா காந்தியினுடைய பெயர் இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பேர் மாத்துறாங்க இல்லையா, அது சம்பந்தமாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். மக்களை வச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற தலைவர் கிடையாது விஜய். மக்களுக்காக கோடிக்கணக்கான பணத்தை விட்டுட்டு வந்தவர் தான் எங்கள் தலைவருங்கிற மாதிரி அவர் வந்து போலாரம் சூடிட்டு இருந்தார். அடுத்து ஆதவ அர்ஜுனா பேசினார். அவர் பேசுனதுலையும் வழக்கம் போல தொட்டுப்பார் சீண்டிப்பாருங்கிற ரேஞ்சுக்கு சில வார்த்தைகள் எல்லாம் இருந்தது. நான் பார்த்த பிறகு செஞ்சாச்சு கோட்டை வந்து உறுதியாயிடுச்சு, அதாவது செங்கோட்டை வந்து உறுதியாயிடுச்சு, தலைமைச் செயலகத்தில் வந்து உறுதியாயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து பேசியிருந்தார். குறிப்பாக உதயநிதி அவர்களை வந்து இளம் பெரியாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தியிருந்தார் கடந்த ஒரு நிகழ்ச்சியில். அதை விமர்சனம் படுத்தி பேசியிருந்தார். உள்ளபடி அது எப்படி அவங்க பேசுகிறாங்கன்றதுலாம் தெரியல. இளம் பெரியாருன்னு சொல்கிற அளவுக்கு என்ன அப்படி உதயநிதி அவர்கள் பண்ணிட்டாங்கன்றது தெரியல. 2019க்கு முன்னாடி வரைக்கும் அப்படி என்ன சாதனை பண்ணார், அப்படி என்ன பெண் பாதுகாப்புக்காக என்ன பண்ணார், இல்லை வந்து சமூக புரட்சி ஏதாவது பண்ணாரா? எதுவுமே இல்லை. அவர் கட்சியில் அவர் வந்து சினிமா திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். பிறகு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தார். இளைஞரணி பொறுப்புக்கு வந்தார். அடுத்து படிப்படியாக எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதல்வர் சொல்லி வந்தார். பட் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருந்தாருன்னா நமக்கு தெரியாது. உள்ளபடி யாருக்குமே தெரியாது. அனுபவம் இருக்கானா இப்போ இந்த சமீபட்ட இந்த 19க்கு பிறகான அனுபவங்கள்னு இருக்குது. அது முன்னாடி எப்படி இந்த வார்த்தையை இளம் பெரியாருங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியல. 90 வயசு வரைக்குமே அவரெல்லாம் வந்து இந்த மூத்திர பை சட்டியோடைய அலைஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை எப்படி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்றது தெரியல. தீக்கா இது எப்படி ஏற்றுக்கிறாங்க, இது எப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. திருமாவளவன்லாம் என்ன பண்ணுறாருனே தெரியல உள்ளபடி. ஏன்னா எது கேட்டாலும் எதுக்கு எங்களை என்னையே கேட்குறீங்கன்னு கேட்பார் திருமா. பட் இதெல்லாம் அது எப்படி அவர் வந்து சகிச்சு நாளை பின்ன, ஏன்னா திருமாவளவனே இளம் அம்பேத்கர்னு சொன்னாலும் அவர் சந்தோஷப்படக்கூடிய நபருங்கிறதுனால மேபி இதை கூட ஏற்றுக்கலாம், தெரியல. அதே மாதிரி ரொம்ப இவர் ஆதவர்ஜனா சொல்லும்போது தான் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், ரசிகர் கூட்டமாக இருக்கலாம், ஆனால் டிஎம்கே மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனம் உட்படுத்தியிருந்தார்.
அடுத்ததாக புஷியானந்த் பேசினார். அவர் பேசும்போது 84,000 அந்த மாதிரி ஏதோ வரும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி பெருசாக எதுவும் வரல. தளபதியின் கருத்தை வந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வளப்படுத்துவோமா சம்திங் அதை வலுப்படுத்துவோம்னு சொல்லணும். பட் வளப்படுத்துவோங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு அவர் வந்து கடந்து போயிட்டார். ஏன்னா எல்லோரும் கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அதற்கு பிறகாக விஜய் அவர்கள் பேசின பேச்சு உள்ளபடியே பல விமர்சனங்களை எல்லாம் கடுமையான விமர்சனங்களை முதல்வர் மீது வைத்திருக்கிறார். இப்போ கூட உதயநிதி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி அதை நடத்துகின்ற மாதிரி அதை சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார் போல். பட் இருந்தாலும் திமுகவை சார்ந்த ஐடிவிங்கை சார்ந்த பலரும் இந்த விஜய் அவர்களுடைய இந்த 30 நிமிட உரைக்கு ஆளுக்கு அவங்கவுங்க பங்குக்கு எழுதிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, சேர் போடாமல் விஜய் எல்லாருமே நிற்க வச்சுட்டாரு, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து விஜயனுடைய மாடலா, விஜய் இப்படி தான் வந்து செய்வார்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் இப்போது திமுக சார்பாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகராக உருவெடுத்த ஒருவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது கேட்டதே வந்து மக்கள் சந்திப்புங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அது பொதுக்கூட்டம் மாதிரி கூட நடக்கல, மாநாடு மாதிரி நடந்திருக்கு. பல மாநாட்டுகளில் இவ்வளோ கூட்டம் வருமானே தெரியல. மக்கள் சந்திப்பாக இருந்த விஷயம் பொதுக்கூட்டமாக மாதிரி இன்றைக்கி மாநாடுங்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டத்தையும் அந்த அரங்கம் வந்து தாங்கியிருக்கு. இப்படி எல்லாருக்குமே வந்து சேர் போடுறது, ஏன்னா அவங்க பேசுகிறது இவ்வளோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி தான். ஒட்டுமொத்தம் கணக்கு பண்ணாலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிகழ்ச்சி தான் இது. மாநாடுங்கிறது கூட கிடையாது. மாநாடு நீங்கள் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு 12 மணி வரைக்குமே நடக்கும். தலைவர்கள் பேசுகிற வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இது அப்படி நடக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த விமர்சனம் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுறாங்களான்றது தெரியல. இதற்கு பிறகும் பல விமர்சனங்கள் வரும், அதையும் நம்ம தொகுத்து நம்ம பேசுவோம். பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசின பல விஷயங்களில் பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், திமுக இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான இந்த விமர்சனங்கள் சொல்லி ஒரு கலவையான ஒரு விஷயங்களை வந்து 30 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. ஆனாலும் பல விஷயங்களை அவர் தொட்டு பேசியிருக்கலாம். குறிப்பாக அந்த பாஜக இப்போ பேர் மாற்றம், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பேர் மாற்றுறதா சொல்லப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறையலாம் இருக்குது. இதெல்லாம் அவர் ஏன் அவாய்ட் பண்ணார் இல்லை அது ஏன் அதை தவிர்த்தாருங்கிறது தெரியல. மேபி அடுத்த அமர்வோட பேசலாம். உள்ளபடியே தாவேக்க ரசிகர்கள் சொல்வது போல இந்த 30 நிமிட உரைங்கிறது பிளாஸ்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி பல ஆதரவு குரல்கள் எல்லாம் பொதுத்தளத்திலிருந்து எழுவது என்பது விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்திருக்கிறதுங்கிற செய்தியோடு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.